ஆக்சுவலாக நம்ம இந்த சேனலில் வந்து ஐமேக்ஸை பற்றி பேசி ரொம்ப நாளாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசவும் இல்லை, பெருசாக அது மாதிரியான வீடியோஸும் போஸ்ட் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐமேக்ஸை பற்றியும் அண்ட் இன்டர்ஸ்டெல்லர் மூவியை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ without any further ado, let's get started. ஆக்சுவலாக அந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவி வந்து 10th ஆனிவர்சரி அப்படின்றதுனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் வந்து சென்னையில் இருக்கிற அந்த ஃபீனிக்ஸ் மாலில் ஐமேக்ஸில் போயிட்டு இன்டர்ஸ்டெல்லர் மூவி பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு ஷுவராக சொல்ல தெரியல. பட் ஒரு சில பேர் வந்து சயின்ஸ் எல்லாம் பிடிச்ச ஒரு சில பேருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதில் நிறைய சயின்ஸ் கான்செப்ட்லாம் இருக்கும். இப்போது இந்த மூவியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மூவியில் ஒரு பிளாக் ஹோல் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதாவது அதை வந்து கார்கான்சுவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சீனை வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி, அதாவது டினேக் அப்படின்ற ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் கூட சேர்ந்து அப்படின்னா, ஒரு ஃபிசிசிஸ்ட் கூட சேர்ந்து, அதாவது அவர் பேர் வந்து கிப் தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய கால்குலேஷன்லாம் பண்ணி நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் டெரைவ் பண்ணி அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் அந்த விஷுவலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம சொல்லணும்ல, இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இன்புட்டை நம்ம கொடுத்தா தான் அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அதில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு கோடு மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி நீ பண்ணு, அதனால் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து அதில் எழுதுவோம். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மேத்து தான். அதே மாதிரி கிப் தோன்ன்றவர் லைட் எப்படி பிளாக் ஹோலில் வந்து பெண்ட் ஆகுது அப்படின்றத அவர் ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணி அவர் டெரைவ் பண்ணியிருப்பார். அதை வந்து அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்திருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, அதுலேயே ஆல்ரெடி இருக்கிற பிளகின்ஸில் கூட ஒரு கைண்ட் ஆஃப் மேத் இருக்குது. அது இருந்ததுனால தான் அந்த பிளகின் வந்து அப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இவங்களே லைட்டை வந்து இந்த மாதிரி எனக்கு பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு அந்த விஷுவல் வேணும்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரில் அந்த ரெண்டரில் அவங்க வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து அந்த அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஹோலோட சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு சிங்கிள் ஃப்ரேமை ரெண்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 100 hours ஆகியிருக்கான். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோவே ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த பிளாக் ஹோல் சீக்வன்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டா கூட 24 × 100 அப்படின்னு பார்த்தோம்னா 2400 மணி நேரம் அவங்களுக்கு ஆகியிருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் செகண்டை ரெண்டர் பண்ணி முடிக்கிறதுக்கே 2400 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா அந்த மொத்த சீக்வன்ஸையும் ரெண்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் அவங்க வந்து வெறும் ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டரில் ரெண்டர் பண்ண போகிறது இல்லை, பேரலாக நிறைய கம்ப்யூட்டரில் ரெண்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால டைம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கிள் ஃப்ரேம் ரெண்டர் பண்ணுறதுக்கு 100 hours அப்படின்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கிப் தோன் அப்படின்ற அந்த ஃபிசிசிஸ்ட் வந்து அவர் பண்ண அந்த கால்குலேஷன் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் கூட பார்க்கலாம். அது சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் அதை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மூவியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் டைம் டைலேஷனை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து மில்லர்ஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த க்ரூ வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் போகிற அந்த பிளானட்டில் 1 hour அப்படின்றது ஏர்த்தில் 7 yearsக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி சாத்தியம்? டைம்ன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. டைம் வந்து கிராவிட்டியை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த மில்லர்ஸ் பிளானட் வந்து அந்த பிளாக் ஹோலுக்கு கிட்டக்க இருக்கிறதுனால அங்கே வந்து கிராவிட்டி வந்து ஏர்த்தை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு கிராவிட்டி அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல டைம் வந்து ஸ்லோ ஆகும். அதாவது டைம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது இது எப்படி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஏர்த்தில் வந்து இது 0 to 100 அப்படின்னா அந்த மில்லர்ஸ் பிளானட்டில் வந்து 0 to 100 இப்படி இருக்காது. அது வந்து ஸ்ட்ரெச் ஆகியிருக்கும். இது எதனாலனா அங்கே டைம் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால தான். ஸோ இப்போது இந்த மில்லர்ஸ் பிளானட்டில் 1 hour அப்படின்றது இங்கே 7 yearsக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கிற பிளானட்டுக்கு நம்ம போயிட்டு ஏர்த்துக்கு திரும்பி வந்தோம் அப்படின்னா நம்மளை விட எங்கே இருக்கிறவங்களாம் நம்மளோட வயசானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஏர்த்தில் வந்து டைம் ஸ்பீடாக இருக்குது. அதனால் அவங்க ஈஸியாக அந்த டைமை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த தியரி வந்து ஐன்ஸ்டீன் சொன்னது தான். அதாவது ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தில் அதை பற்றி சொன்னதுன்றது நல்லாயிருக்கு.
அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த படம் ஆரம்பித்த உடனேவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வயலில் நிறைய சோளம் வந்து விதைச்சி அது வளர்ந்துருக்கும். அந்த சோளம் எல்லாமே இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே விதைச்சி அந்த ஒரு 500 ஏக்கர் இருக்கிற அந்த லேண்டில் வந்து விதைச்சி அங்கே ரோடு போட்டு அங்கே ஒரு வீடு கட்டி அதில் தான் அந்த ஷாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுலேயும் அதில் ஒரு சீன் இருக்கும். அதாவது அந்த ட்ரோன் ஒன்று போயிட்டுருக்கோம். அந்த ட்ரோனை கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க அந்த வேனை வந்து அந்த கார்ன்ஃபீல்டுக்குள்ளாரே ஓட்டிகிட்டு போவாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று வரும். அது கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த ட்ரோனை தேடி போகிற அந்த சீனுக்கு முன்னாடி அந்த டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்குமா, அந்த பஞ்சரான டயர்லேயே அவங்க வந்து அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு அந்த வீல் சுற்றும் போது ஒரு பேஸ் ஒன்று வரும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் அந்த 500 ஏக்கரில் விளைஞ்ச அந்த கார்ன் எல்லாத்தையுமே அவங்க வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணி நிறைய ப்ராஃபிட் கூட வந்தது அப்படின்னு கூட நிறைய இதில் பார்த்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, படத்துக்காக ரெடி பண்ண ஒரு செட்லேருந்தே நிறைய ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல விஷயம்தான். அடுத்து இந்த படத்தில் வந்து பப்பட்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பப்பட்ஸா? ஆமாம், பப்பட்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் எடுத்தோன்னா டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் இருக்கும்ல, அந்த ரோபோட் வர சீன்ஸ் எல்லாமே ஒரு ஃபிசிக்கலான ஒரு பப்பட்ஸ் யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. சிஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டு தான். பட் முக்கால்வாசி அவங்க முடிஞ்ச அளவுக்கு பப்பட்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில சீன்லாம் வந்து பப்பட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணியில் ரோல் ஆகி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது இல்லாமல் அந்த பிராண்டை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக பப்பட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் நார்மல் கண்டிஷனில் எல்லாமே பப்பட்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிஜி அவாய்ட் பண்ணுவார். எப்படி ரியலாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பார். அதனாலேயே இந்த படத்தில் பப்பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. தென் அதே போல் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூட் ஒன்று இருக்கும்ல, ஸ்பேஸ் சூட்டு. அந்த சூட் வந்து இப்போ நம்ம சிவாஜி படத்தில் பார்ப்போம்ல, ஐயா வந்து வெயிலுக்காக ஏசி ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஏசி ட்ரெஸ் தான். அதில் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலே ஆக்சிஜன் சப்ளை இருக்கிற மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சூட்டே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப திக்காக வேற இருக்கா, அதனால உள்ள நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் நம்ம பாடியிலேருந்து. It was heavy and it could get very, very hot, especially when you were strapped into the rigs that you had to wear for the zero-G stuff. ஸோ அது இல்லாமல் நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். But as Matthew and I kept saying to each other, this is tough, but we look cool. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் நிறைய பிளானட் வரும். அதாவது மில்லர்ஸ் பிளானட்டு, மேன்ஸ் பிளானட்டு, அப்புறம் எட்மண்ட்ஸ் பிளானட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானட் வரும். அதில் குறிப்பாக இந்த மில்லர்ஸ் பிளானட்டும் மேன்ஸ் பிளானட்டும் வந்து ஐஸ்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மில்லர்ஸ் பிளானட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வாட்டர் பிளானட் தானே. ஸோ ஐஸ்லாண்டில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கிற ஏரியாவில் அந்த ஷாட்டை எடுத்து அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிஜி ஒர்க் பண்ணி தான் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மேன்ஸ் பிளானட்டில் ஃபுல்லாக ஐஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளானட்டையுமே இதே ஐஸ்லாண்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிஜி ஒர்க் பண்ணி அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் அந்த மில்லர்ஸ் பிளானட்டில் வந்து அவங்க ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக தண்ணி தானே, அந்த தண்ணி வந்து அவங்க சூட்டுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. அப்பயுமே அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் கூட அவங்க கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. My suit filled up with cold water. It was fine. That was my first day. அடுத்து இந்த மூவியில் வந்து ஒரு பெரிய டஸ்ட்டு புயல் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி, அது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டஸ்ட்டை வந்து இவங்க மேனுவலாக ஒரு பெரிய ஜெயண்ட் ஃபேன்லாம் வச்சு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதுலேயுமே கொஞ்சம் டஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த ஷாட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியலாக ஒரு டஸ்ட்டை, இவ்வளோ பெரிய டஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அவங்க எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த டஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகிற மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி தான் அந்த டஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பிடிக்காது. எப்படி சிஜி வந்து அவர் அவாய்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனாலே இவர் என்ன பண்ணுவார், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரியல் லொக்கேஷனில் இல்லை ரியல் செட்டை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவார். On my films, I try to shoot as much in camera as possible. On Interstellar, my last film, for example, we didn't use any green screens. இது எதனால் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஷாட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நடிக்கிற ஆக்டர் வந்து கற்பனையாக ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து தான் அவர் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த லைட்டிங் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகாது. இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்து உங்கள் சட்டைக்குள்ளே போடுறேன், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பட் அதுவே அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே சட்டைக்குள்ளே ஐஸ் கட்டி விழுந்த மாதிரி அவங்க நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த எக்ஸ்பிரஷன் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் கிறிஸ்டோபர் நோலன் வந்து
ரியல் செட்டில் போயிட்டு ஷூட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது லைட்டிங் பற்றி சொல்லியிருந்தால, அதாவது இப்போது நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு ஃபுட்டேஜை ஷூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் சீனில் போயிட்டு நீங்கள் மர்ஜ் பண்ணுறீங்க, கம்போசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டும் இந்த லைட்டும் மேட்ச் ஆகாது. அதாவது உதாரணத்துக்கு மார்வலோட மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வரதுனால கொஞ்சம் முன்னாடி பழைய மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா லைட்டிங் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகிருக்காது. பட் இப்போலாம் வந்து விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பெரிய எல்இடி வாலில் ரியல் டைம் ரெண்டரை யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவல்ஸும் அந்த என்வரான்மெண்ட்டும் மூவ் ஆகுற மாதிரி அந்த எல்இடி ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அதனால் நமக்கு அந்த லைட்டிங்லாம் அவங்க மேலே படுறதுனால அது பார்க்கறதுக்கு ரியலாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போது இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ரியலாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் மினியேச்சர்லாம் வச்சு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளார இருக்கிற ஷாட் எல்லாமே நிஜமாக ஒரு ஸ்பேஸ்ஷிப்போட அந்த காக்பீட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த காக்பீட்டுமே வந்து ரியல் நாசாவோட ஸ்பேஸ்ஷிப்போட அந்த காக்பீட்டை வந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது வெறும் அந்த ஸ்பேஸ்ஷிப் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அதில் ஏற்கனவே ரெண்டர் பண்ண ஃபுட்டேஜை ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து தெரிகிற அந்த இமேஜோட அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்போட அந்த விண்டோ வழியாக அவங்களுக்கு உள்ளே வந்து படும். இதனால் வந்து ரியலான லொக்கேஷனில் அந்த ஸ்பேஸில் போய் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இது கிரியேட் பண்ணும். ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் வந்து பார்த்த உடனே சிஜின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சே நம்ம சொல்லிடலாம் இது வந்து சிஜியில் பண்ணியிருக்காங்களா, இது ரியலாக எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்டர்ஸ்டெல்லர் மூவி எடுத்துக்கிட்டாலே அந்த ஹெல்மெட்லேயும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்ணுலேயும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இதனால் பார்க்குறதுக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து நிஜமாக அந்த ஸ்பேஸில் போய் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இது கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் ஸ்பேஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த கிராவிட்டி இல்லாமல் மிதக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும்ல, அது எல்லாமே நிறைய ரோப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி மிதக்கணும்னு நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு தான் அதை வந்து ப்ராப்பராக ஆக்ட் பண்ணி அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு வந்து படத்தை பார்க்கும்போது அதில் ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு அது ரியலாக இருக்கும் அந்த கிராவிட்டி, ஜீரோ கிராவிட்டி சீன்ஸ்லாம். அடுத்து இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இது என்ன படம்னே தெரியாது, என்ன மாதிரி கதைன்னு கூட பெருசாக சொல்லலை அந்த ஹான்ஸ் சிம்மர் கிட்ட. ஒரு அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் ஹான்ஸ் சிம்மர் வந்து ரொம்ப நல்லாவே ஒரு சாம்பிள் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. This is of course where Chris gets tricky, really about a father and his relationship to his son. It's only later on that I found out that the son wasn't a son at all, it was a daughter. ஸோ அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரையே பெருசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துலாம் ரெக்கார்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு நேராக ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் சர்ச் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அங்கே போய் அங்கே தான் வந்து இந்த மொத்த ஸ்கோரையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா சர்ச் ஆர்கனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணி கேப்சர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு மியூசிக் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் அந்த படத்தை பார்க்கும் போது அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அதாவது மில்லர்ஸ் பிளானட்டில் வந்து அந்த டைம் டைலேஷன் கான்செப்ட் வரும்ல, அப்போது அந்த டைம் டைலேஷனை வந்து சொல்கிறதுக்காக ஹான்ஸ் சிம்மர் வந்து மியூசிக்லேயே அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதாவது அதில் ஒரு டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்ரி 1.25 செகண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மில்லர்ஸ் பிளானட்டில் எவ்ரி 1.25 செகண்ட்ன்றது நம்ம ஏர்த்தில் 1 டேவை கிராஸ் பண்ண மாதிரியான அர்த்தம். ஆக்சுவலாக எனக்கு அந்த மில்லர்ஸ் பிளானட்டில் காட்டுற அந்த விஷுவல் தான் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷுவலில் ஒன்று. அதில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் அந்த கூப்பர் வந்து அந்த சீனில் ஒன்று சொல்லுவார், அதாவது அது மவுண்டன் கிடையாது, அது வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடி இன்னொரு பக்கமாக போயிட்டு அதை பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ பெரிய அலை வந்து அவங்க பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அது அப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும், அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஐமேக்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஐமேக்ஸ் கேமராவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணி கேப்சர் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐமேக்ஸ் கேமரா ரன் ஆகும்போது கடன்னு ஒரு சவுண்டு வேறு வரும். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா ரியல் டைமில் நீங்கள் அந்த என்விரான்மெண்டல் சவுண்டெல்லாம் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் இந்த படத்தில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சூட் ஒன்று வியர் பண்ணியிருக்காங்கல்ல,
இருக்கும்ல, அந்த ஹெல்மெட்குள்ளாரே அவங்க ஒரு மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆக்டர்ஸ்லாம் பேசுகிற அந்த சவுண்டை வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. We had microphones in the helmets so that the actors could communicate, and we actually recorded their voices through the helmets. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்லணும் அப்படின்னாலும் அந்த மைக்ரோஃபோன்ஸை யூஸ் பண்ணியே கம்யூனிகேட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் இதுவே ஒரு இந்தியன் சினிமா, அதாவது தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும். ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஹீரோ நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த ஃபேக்ட்ரியில் கேட்குற சவுண்டை விட இந்த ஹீரோ பேசுகிற சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். இது எப்படி நிஜத்தில் சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது ரியலாக அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் பேசுனா எப்படி அவங்க கத்தி பேசுவாங்க, அந்த ஒரு மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும்ல, அது அந்த இடத்துல கேப்சர் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இவங்க ஒரு ஸ்டுடியோக்குள்ளார அக்யூஸ்டிக்கலி ட்ரீட் பண்ண ஒரு ரூம்குள்ளார உட்காந்து அவங்க டப் பண்ணுறதுனால அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை. அதனாலேயே தமிழ் படம்லாம் பார்க்கும்போது என்னடா அது ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் நான் தமிழ் படத்தில் பார்த்ததில் கடைசி விவசாயின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துருந்தேன். அதே கொஞ்சம் பழைய படம் தான். அதில் வந்து அந்த கோர்ட் சீன்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து ரியலாக அந்த கோர்ட்டில் ஒரு மைக்ரோஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டை வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே அந்த ஃபிலிமை வந்து ஷூட் பண்ணுறீங்களோ அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு மைக்ரோஃபோன், ஷார்ட்கன் மைக்ரோஃபோனை வச்சு அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் எத்தனை ஃபாலோ ஆட் பண்ணுறீங்க, எத்தனை ட்ராக் ஆட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரியலாக அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னோட கலீக் ஒருத்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ பார்க்குற அந்த தமிழ் படம் எல்லாமே உனக்கானது கிடையாதுடா. பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒரு சீரியல் பார்க்குறவங்க இதை பார்த்தா அவங்களுக்கு கதை வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரியணும், அவ்வளோதான். அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்றை மாதிரியான ஆளுங்களுக்காக இவங்க படம் எடுக்கல, மற்றவங்களுக்காக படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது என்னமோ உண்மைதான். அது வந்து படத்தை எடுக்கிறவங்களோட தப்பு கிடையாது. பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரியான ஆடியன்ஸாக இருக்காங்க. அதனால அந்த மாதிரி தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. தென் இந்த ஐமேக்ஸ் கேமராவில் வந்து 65mm ஃபிலிம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 65mm ஃபிலிம் வந்து 1 மினிட்க்கு இவங்களுக்கு $2000 ஆகுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் வந்து அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆக்டர்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபிலிம் வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆனால் தான் அந்த அளவுக்கு வேஸ்ட்டை வந்து அவங்க கம்மி பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐமேக்ஸ் கேமராவில் வந்து மேக்ஸிமம் உங்களால் 3 மினிட்ஸ்க்கான ஃபிலிமை தான் லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It's not like a digital system where you can just turn the camera on, roll it, and then just run it all day. 1,000 feet of film in the IMAX camera only lasts for 3 minutes. 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஃபிலிமை வேறு அதில் லோட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி படத்தில் எவ்வளோ நேரம் அவங்க வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு வேறு யோசிச்சு பாருங்கள். சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஐமேக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே எடுத்த ஐமேக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம், அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு. அது அவங்களும் யோசிச்சிருப்பாங்கல்ல, எந்தெந்த சீன்லாம் வந்து ஐமேக்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு தானே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. தென் இன்னொரு விஷயம் வந்து ஐமேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஐமேக்ஸில் 65mm ஃபிலிமை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால, அந்த 65mm ஃபிலிமையே டேரெக்டாக ப்ரொஜெக்டர்ஸ்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு கரெக்டாக ஷுவராக தெரியல. அதாவது 65mm தான் ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணுவாங்களாம், ஆனால் ப்ரொஜெக்டரில் வந்து 70mm யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இப்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 70mm விட 65mm தான் அதிகமான இமேஜோட ஏரியா இருக்கும். பட் 70mm அதோட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரொஜெக்டரில் கொஞ்சம் க்ராப் இருக்கும். அதனால நமக்கு வந்து கொஞ்சம் இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது 70 விட 65mm தான் கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நேராக நான் ப்ரொஜெக்ஷன் ரூம்லலாம் போய் பார்த்தது கிடையாது. சும்மா ஆன்லைனில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான். தென் உங்களுக்கு ஒரு ஐமேக்ஸோட அந்த ஃபிலிம் வந்து என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நான் பேப்பர் கட் அவுட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து அதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து ஐமேக்ஸோட ஒரு சிங்கிள் ஃப்ரேமை நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ குட்டியாக இருக்கிற இந்த ஃபிலிம் தான் வந்து அவ்வளோ பெரிய ஜாயின்ட் ஸ்க்ரீனில் அந்த லைட்டு பட்டு அது அவ்வளோ ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கிற அந்த பிக்சர் வந்து நமக்கு தெரியுது. இப்போது இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரேம் தானே. இதுவே இது ரீலாக இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். சிங்கிள் ஃப்ரேமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், ஒரு ரீலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக ஐமேக்ஸோட ரீல் வந்து வேர்ட்டிக்கலாக மூவ் ஆகாது, அது வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஏன்னா பிக்சர் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணணும்
பண்ணணுங்கிறதுனால இவங்க வந்து ஃபிலிமை வந்து இந்த வடத்தில் யூஸ் பண்ணாமல் இந்த வடத்தில் யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அடுத்து இதிலே 70mm ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது தமிழில் கூட ஏதோ ஒரு மூவி வந்துச்சு, ரஜினியோட படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தில் வந்து 70mm ஃபிலிம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேம்லேயே இதில் வந்து 3 ஃப்ரேமை வந்து அதில் ஃபில் பண்ணிட முடியும். இப்படி பார்க்கும்போது இது வந்து ஐமேக்ஸோட சைஸா இதை வந்து ஆனால் இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. 70mm இந்த வாட்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வேர்ட்டிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதில் மொத்தம் 3 ஃப்ரேமை வந்து இவங்களால் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஐமேக்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள 70mmன்றது கொஞ்சம் சின்னது தான், அதாவது அதில் 3ல் ஒரு பங்கு தான். இருந்தாலும் அதுவுமே பெரிய ஸ்க்ரீனில் ஃபில் பண்ண முடியும் நம்மளால். இப்போது இது வந்து 70mm அப்படின்னா ஐமேக்ஸ் 70 அப்படின்னா என்னென்னா ஐமேக்ஸில் வெறும் 70ன்னு சொல்ல மாட்டாங்க, அதை வந்து 1570 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 15 அப்படின்றது என்னென்னா 15 பெர்ஃபரேஷன்ஸ். இந்த 15 பெர்ஃபரேஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஃபிலிமில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஓட்டை தான். இப்போது உதாரணத்துக்கு இது வந்து ஐமேக்ஸோட அந்த ஃபிலிம் செல் தானே இது. இதில் வந்து மேலே இருக்கிற அந்த ஓட்டையை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 15 பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கும், அதாவது 15 ஓட்டை இருக்கும். இந்த 70 அப்படின்றது இதோட ஹைட்டு, இதை தான் வந்து 70mm இருக்கும். அதனால 15/70 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபிலிம் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. அதாவது 16mm இருக்குது, 35mm இருக்குது, 8mm இருக்குது. அதெல்லாம் இன்னும் சின்னதாக போய்கிட்டே இருக்கும். இப்போது 35mm எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்கும். இப்போது இது சினிமா ஸ்கோப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது இதில் இருந்து 2 பெர்ஃபரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இதில் 3 and 4 அப்படின்ட்டு 3 இருக்குது. பெர்ஃபரேஷன்ஸ் அதிகமாக இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அதனால் நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும், இமேஜோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பட் சினிமா ஸ்கோப்புன்றது தான் ஸ்டாண்டர்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. நம்மளோட தியேட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ சினிமா ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு 35mm இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ இவர் இல்லாமல் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 16mm அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்கும். இதில் ஒரு சிங்கிள் ஃப்ரேம்னா அவர் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டியாக இருப்பார். உங்களுக்கு தெரியுதா நான் கூட எனக்கு தெரியல, பார்க்குறதுக்கு இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும் ஃபிசிக்கலாக. ஸோ யோசிச்சு பாருங்கள், 16mm கூட நம்மளால் ஒரு மூவியை வந்து லோட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரீலாக பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 16mm. இது இல்லாமல் 35mm வந்து பார்க்குறதுக்கு இதை விட எவ்வளோ பெருசாக இருக்கும். அதை விட பெருசாக வந்து 70mm இருக்கும். அதை விட பெருசாக வந்து ஐமேக்ஸோட 1570 இருக்கும். இதில் 35mm ஃபிலிமை காட்டும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலை, அதாவது இதில் வந்து ஆடியோவும் இது பக்கத்துலேயே ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஆடியோ வேவ் ஃபார்மும் இதில் இருக்கும். இதை வந்து ஒரு ஆப்டிக்கல் ரீடரை வச்சு அந்த ஆடியோவை படித்து நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வழியாக நமக்கு அந்த ஆடியோ கேட்கும். இது வந்து ஐமேக்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஐமேக்ஸில் தனியாக ஒரு சிடியோ இல்லை ஒரு 35mm ஃபிலிமை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஆடியோவை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளேயரில் ப்ளே பண்ணி இது கூட சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வெறும்னே ஒரு ஃபிலிமில் வந்து ஆடியோவும் சேர்ந்தெல்லாம் அந்த ஐமேக்ஸில் வரவே வராது. ஏன்னா இவங்க தான் இருக்கிற எல்லா இடத்தையுமே பிக்சருக்கு யூஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ அதனால் அதில் ஆடியோ வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அடுத்து இந்த ஐமேக்ஸோட அந்த ஃபிலிமில் வந்து 18K ரெசல்யூஷன் அளவுக்கு நம்மளால் இமேஜ் குவாலிட்டி வந்து கேப்சர் பண்ண முடியும். இது வரைக்கும் எந்த ஒரு கேமராவும் 18K ரெசல்யூஷனில் கேப்சர் பண்ணது கிடையாது. பட் ஐமேக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பராக அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஐமேக்ஸோட அந்த ஃபிலிம் சைஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த 18K ரெசல்யூஷன் தான். பட் ஒரு சில பேர் வந்து ஆன்லைனில் அது வந்து டெக்னிக்கலாக 18K ரெசல்யூஷன்லாம் கிடையாது, அது வந்து 12K ரெசல்யூஷன் இல்லைனா 16K ரெசல்யூஷன் வரைக்கும் தான் இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. பட் நமக்கு கிடைச்ச ஆன்லைனில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னா விக்கிபீடியாலே 18K ரெசல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால் அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். தென் இந்தியாவில் இருக்கிற ஐமேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் ஐமேக்ஸ் கிடையாது, சும்மா லைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணியாக சொல்லணும் அப்படின்னா அதாவது இப்போது நீங்கள் ஒரு ரியல் ஐமேக்ஸ் தியேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபிலிமில் தான் பார்ப்பீங்க. அதாவது 1570 ஃபிலிம் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி அந்த மூவியை ப்ளே பண்ணுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதுவே இந்தியாவில் நீங்கள் போய் அந்த ஒரு மூவியை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று ஜீனான் லேம்ப் யூஸ் பண்ணி இருக்கிற அந்த 2K ப்ரொஜெக்டரில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது சென்னையில் இருக்கிற மாதிரி. இல்லைன்னா லேசர் ப்ரொஜெக்டர் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கே லேசர் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் டெல்லி சைட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டூவல் 4K லேசர் ப்ரொஜெக்டர் கூட இருக்குது. பட் இந்தியாவில் ஃபிலிம் ப்ரொஜெக்டர் இருக்கான்னா அது கிடையாது. நம்ம வந்து ஃபிலிம் ப்ரொஜெக்டரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வேறு கண்ட்ரியில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் ப்ரொஜெக்டர் இல்லாததுனால ஒன்று அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1.43:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கிடைக்காது. அது இல்லாமல் அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து அந்த ஃபிலிம்க்கு ஈக்குவலாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இப்போது சென்னையில் இருக்கிற அந்த PVR ஐமேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து 2K
Xenon ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2Kக்கான குவாலிட்டி தான் அந்த அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து நமக்கு தெரியும். ஸோ சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தாலே அது பிக்சலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பிக்சர் வந்து குவாலிட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பிளர்டாக தான் தெரியும். பட் இதுவே கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த பிராட்வே சினிமாஸில் இருக்கிற அந்த ஐமேக்ஸ் வந்து 4K லேசர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது சிங்கிள் லேசர் தான். அதனால பிரைட்னஸ் வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர மற்றபடி இமேஜோட குவாலிட்டி வந்து பெட்டராக தான் இருக்கும் சென்னையை கம்பேர் பண்ணக்குள்ள. பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்தவங்க மேபி கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து டூவல் 4K லேசர் ப்ரொஜெக்டர் அதாவது ஐமேக்ஸ் ஜிடியில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இமேஜோட குவாலிட்டி வந்து பிரைட்டராக ரொம்ப ஷார்ப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2 4K இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இமேஜ் வந்து பிரைட்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், கான்ட்ராஸ்டாகவும் இருந்திருக்கும். ஆனால் இமேஜ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக போக போக எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு டிவியில் படம் பார்க்குறீங்க, அதையே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய டிவி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ப்ரொஜெக்டர் அப்படின்னாலே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். அதுதான் அதோட ஃபீலே. மற்றபடி அது நல்லா பிரைட்டாக ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டில் டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால அது நல்லா இருக்காது. மேபி உங்களுக்கு வேணால் அது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தென் ஐமேக்ஸோட சவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிஜமாவே மற்ற தியேட்டர்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள ஐமேக்ஸ் சவுண்டு வந்து அது நிஜமாவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நார்மல் தியேட்டரில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாலாம் இருக்காது. நிறைய பெரிய 12-15 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 18 இன்ச்சு கூட நினைக்கிறேன், 15 18 தெரியல. அவ்வளோ பெரிய டிரைவர் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வெறும் 6 சேனல்னா 6 சேனல் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்கள் டோல்பி அட்மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. தலைக்கு மேலே ஒரு 10 இருக்கும், சைடில் ஒரு 10 இருக்கும். அத்தனை ஸ்பீக்கர்ஸ் வச்சுமே அந்த சவுண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ஸோ ஐமேக்ஸில் சவுண்ட் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுவும் அந்த லோ ஃப்ரீக்வன்சிலாம் வந்து ஐமேக்ஸை அடிச்சிக்கவே முடியாது. அது நிஜமாவே ஐமேக்ஸ்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் ஐமேக்ஸ் சவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கும் போது கேள்விப்பட்டேன். அதாவது ஐமேக்ஸில் வந்து டெடிகேட்டடான லோ ஃப்ரீக்வன்சி சேனல்லாம் கிடையாது. அதாவது சப்வூஃபருக்கான சேனல் கிடையாது. இப்போ நீங்கள் டோல்பி அட்மாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சப்வூஃபர் வச்சுருக்கீங்கன்னா அந்த சப்வூஃபருக்கான தனி ட்ராக் வந்து அந்த மிக்ஸ்லேயே நமக்கு இருக்கும். அதுதான் வந்து அந்த சப்வூஃபரோட இன்புட்க்கு ஃபீட் ஆகும். பட் இதுவே ஐமேக்ஸில் வந்து அப்படி கிடையாதான். அதாவது இப்போ 12 சேனல் இருக்குது அப்படின்னா 12 ஸ்பீக்கர்ஸ் அங்கே இருக்கும். ஆனால் சப்வூஃபருக்கான தனி சேனல் இருக்காது. ஸோ அதனால் ஐமேக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிஎஸ்பி வழியாக இருக்கிற எல்லா சேனல்லேருந்தும் லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை வந்து தனியாக அந்த சப்வூஃபருக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். அதனால் மற்ற தியேட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள அந்த லோ ஃப்ரீக்வன்சியோட எஃபெக்ட் வந்து ஐமேக்ஸில் பெட்டராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு ஷுவராக தெரியல. பட் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். Instead of having a separate sub-bass track, this just comes with the 6 audio tracks, left rear, left center, right rear, center, top. And then live during the show, everything that plays out of the subs is derived from the sound system itself. So there's no separate sub track. It just takes anything below a certain frequency and plays it out of the subs, as well as the other subs. இப்போது நம்ம ஹோம் தியேட்டர்லேயே இப்போ ஏவி ரிசீவரில் வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது உங்கள் ஸ்பீக்கர் வந்து ஸ்மாலாக லார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்கும். அதில் நம்ம ஸ்மால்னு கொடுத்தோம் அப்படின்னா அதிலே வந்து ஒரு கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணி அதில் லோ ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஸ்பீக்கருக்கு அதாவது சப்வூஃபருக்கு அனுப்பிச்சி விட்ரும். இதுவே நீங்கள் லார்ஜ் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கிராஸ் ஓவர் செட்டிங் வந்து கொஞ்சம் ப்ராடாக ஆகிடும். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் அதிகமாக சப்வூஃபருக்கு போகாது, ஸ்பீக்கரே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மால்னு வைக்கும் போது அந்த லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே அந்த சப்வூஃபருக்கு வரும். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப் தான் ஐமேக்ஸ். ஆனால் இவ்வளோ மோசமாலாம் சொல்லிட முடியாது. லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் தனியாக அதுலேருந்து பிரித்து எடுத்து ஒரு சப்வூஃபருக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐமேக்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் தான். அதாவது அங்கே இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்ஸ்னாலையும் எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு கேப்பபிளான ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சென்டர் சேனல் இருக்கும்ல, அதுக்கு மேலேயே டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஐமேக்ஸ்க்குனே ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனையும் அதை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக சென்டர் சேனல் மட்டும் இல்லாமல் டாப் சென்டரும் அதில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர் வந்து அதில் கிடைக்குது. அதனால தான் இப்போ வர ஐமேக்ஸ் தேட்டர்ஸ்லாம் 12 சேனல் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஹைட்ஸ் இருக்கும், சைடு சவுண்ட்லாம் கூட இருக்கும். அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 360 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி இப்போ வர தேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. சப்போஸ் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் அந்த 12 சேனல் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
தென் ஒரு ஐமேக்ஸோட ஃபிலிம் வந்து ஏன் அவ்வளோ ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, பொதுவாக ஃபிலிம் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்கும். அதாவது அதுக்குன்னு ஃபிலிம் கிரெயின் அந்த இதில் கேப்சர் பண்ணால் ஃபிலிம் கிரெயின் கிடைக்கும். அது இல்லாமல் அதுக்குன்னு தனி ஒரு கலர் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபிலிம் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போது இந்த ஷார்ட்டே வந்து ஒரு டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது. ஸோ இதுவே நான் ஒரு ஐமேக்ஸ் கேமரா வச்சு இந்த இடத்துல ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த செட்டு வந்து மட்டமான ஒரு செட்டாக இருந்தால் கூட அந்த ஷாட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அதோட கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐமேக்ஸ் ஃபிலிமில் வந்து அந்த ஃபிலிம் கிரெயின் கிரியேட் ஆகிறதுனால அந்த இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ எந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதில் கிரெயின்ஸ் இல்லை அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெழுகு பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது இன்டர்ஸ்டெல்லர் படம் எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து நிறைய சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த சிஜி பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஷார்ட் எல்லாத்தையுமே ஒரு ஐமேக்ஸ் ஃபிலிமில் பிரிண்ட் பண்ணி மறுபடியும் அதை ரீட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபிலிமில் பிரிண்ட் பண்ணி தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அதை வந்து ஃபிலிமில் பிரிண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணும்போது அந்த பிக்சரில் அந்த ஃபிலிம் கிரெயினும் ஆட் ஆகிடும். ஸோ அதனால் அது பார்க்கறதுக்கு நிஜமாவே ஒரு ஃபிலிமில் கேப்சர் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம்க்குன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில கேரக்டர்லாம் இருக்குது. அதாவது ஹேலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேலேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போது பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜிலலாம் ஒரு மாதிரி ஒரு ரெட் க்ளோ இருக்கும். அந்த ஹேலேஷன் வந்து இருக்குன்றத நீங்கள் வந்து கவனிக்க மாட்டீங்க. ஆனால் அது இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலேயே நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபிலிமில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து ஒவ்வொரு ஃபிலிம் ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். அதுலேயும் ஐமேக்ஸோட ஃபிலிம் ஸ்டாக் வந்து அதுக்குன்னே ஒரு செப்பரேட் கலர் ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் இந்த கேனன் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு கலர் சயின்ஸ் வச்சுருக்காங்கல்ல. அதே மாதிரி சோனிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கலர் சயின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலரை வந்து அது டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது அது ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி பண்ணுது. பட் இதுவே நீங்கள் ஒரு ஃபிலிமில் அதை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப, அது எப்படி எனக்கு சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் அது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னைக்காக இருந்தாலும் ஃபிலிம் வந்து ஃபிலிம் தான், டிஜிட்டல் வந்து டிஜிட்டல் தான். ஸோ இப்போது இந்த டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ண அந்த மூவிஸ் எல்லாமே கூட அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்க மேனுவலாக ஃபிலிம் கிரெயின் ஆட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ஃபைனல் மாஸ்டர் காப்பியை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா நிஜமாக ஒரு ஃபிலிம் கிரெயின் இல்லைன்னா அந்த பிக்சர் பார்க்குறதுக்கு நிஜமாவே நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் ஃபிலிம் கிரெயின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மூவி போய் தியேட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தில் அந்த ஃபிலிம் கிரெயின் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்போ போனாலும் அதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வர ஸ்மார்ட் டிவிலலாம் டிஃபால்ட்டாகவே அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆனில் இருக்கும். அது இருந்துச்சுன்னா அப்படியே பிக்சர் பார்க்கறதுக்கு அப்படியே க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும். அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் லுக் இருக்கும். அது தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது இல்லைன்னா இந்த பிக்சர் வந்து அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அது நிஜமாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. தென் இப்போது ரீசெண்டாக ஒரு ஐமேக்ஸ் கேமரா வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ வரும்லாம் ஷுவராக எனக்கு தெரியல. பட் கூடிய சீக்கிரத்தில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து கார்பன் ஃபைபரால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சவுண்டையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்மளாம் வாங்க முடியாது. சும்மா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சது, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஐமேக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போது நீங்கள் நார்மல் டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சென்சார் சைஸ் வந்து ரொம்ப கம்மி தானே. அதுவே ஐமேக்ஸோட ஃபிலிம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அதுக்கு யூஸ் பண்ணுற லென்ஸும் பெருசாக இருக்கும். அதோட ஆப்பர்ச்சரும் பெருசாக தான் இருக்கும். அதனால் நிறைய லைட் உள்ளே போகும். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த ஃப்ரேம்லேயே எனக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்லாம் பிளர்டாக தானே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ஐமேக்ஸில் அந்த ஆப்பர்ச்சர் வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட செப்பரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு இந்த இமேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஐமேக்ஸில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து 2 ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபிலிம் ப்ரொஜெக்டரை விட்டுருங்க. அதில் வந்து இப்போது 3D மூவிஸ்னு வருதுன்னா இப்போ டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷனில் 2 ப்ரொஜெக்டர் இருக்கா, அந்த ஒவ்வொரு ப்ரொஜெக்டரும் ஒவ்வொரு ஐக்கான இமேஜை வந்து கேரி பண்ணும். ஸோ ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்டர் வந்து அந்த இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட 2 ப்ரொஜெக்டர் வந்து அந்த இமேஜை வந்து அட் அ டைமில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாகவே ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு 3D மூவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற தியேட்டரில் பார்க்குறத விட ஐமேக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். ஸோ
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணியிருந்திருப்பேன், அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து கமெண்ட்டை பார்க்க வரவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலில் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன் ஐமேக்ஸை பற்றி. அது நீங்கள் போய் பாருங்கள். அது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், இருந்தாலும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். குட் பை ஃபார் நவ்.